தோசை செய்யலாம். மசால் தோசை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று போதும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். இந்த இதுக்கு வெயிட் போட்டுடலாமா? இப்போ இதுக்கு வந்து மசாலா தோசை பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு தக்காளி இதை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிடணும். ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தான் தேவையான பொருட்கள். அதோட மஞ்சத்தூள். மசால் தோசை தயாராகும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். கடுகு, உருளைக்கிழங்கு தோல் வச்சாச்சு. இப்போ தோசைக்கு வைக்கிற மசாலா தயாராகிடுச்சு. இனிமேல் நான் தோசை கல்லில் எடுத்துக்கிறேன். சுவையான மசால் தோசை தயார். இப்போ இதை வச்சுட்டேன்னா தோசை கல் எடுத்து வச்சிட்டேன்னா मसाला डोसे तैयार तैयार तैयार।
உங்களுக்கு 2 தோசை போதுமா? இப்போ வந்து ரசம் பண்ண போகிறேன். இடித்து வச்ச ரசம், ரொம்ப சுவையான ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு உரல் எடுத்துருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். முதல்ல சீரகத்தை நசுக்கிக்கிறேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா இடித்து வச்ச ரசம். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இப்படி செய்யலாம், சூப்பராக இருக்கும் ரசம். அடுத்தது பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா. இந்த மாதிரி ரசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். ரசமும் இடித்து வச்ச ரசமும் கோவக்காய் வறுவல் தான். நம்ம இந்த தக்காளி சாரை புழிஞ்சிட்டு தான் இடிக்கணும். இதிலே போட்டு இதையும் இடிச்சுப்போம், இல்லை இந்த சாறுலாம் தெளிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இடிக்க வருதா? இந்த மாதிரி நீங்கள் ரசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பச்சை மிளகாவை நசுக்கி போட்டு ரசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட். போதும், எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுப்போம். இந்த அம்மி உரலை கூட கழுவிட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு பச்சை மிளகா இருக்குது, தாளிக்கும் போது வச்சுக்கிடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா? அதாவது அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். முதல்ல ரசத்தை வைக்க போகிறேன். வச்சுருக்கேன் அடுப்பில். கடாய் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூட கொஞ்சம் ரசத்துக்கு சூடாகட்டும் எண்ணெய். ரசத்துக்கு கடுகு போட்டேன், வெந்தயம் போட்டேன். பொடிடும் வெந்தயமும் கடுகும். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். சுவையான இடித்த ரசம், இடித்த புளி ரசம். 2 காஞ்ச மிளகா, கடுகு புளி தான். 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா இடித்து வச்சது. கல்லுப்பு, இந்த மாதிரி ரசம் செய்தால் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி 1 பதிமா இருக்காது தான் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். நல்லா வதக்கணும், வாசனை வரணும்.
ருசியான வாசனை. புளி கெட்டியாக கட்டி விட்டுருக்குல்ல, அதனால் தண்ணி ஊற்றி உப்பு தான் பத்தலை, போதும், இந்த போதும். செம்ம டேஸ்ட். நான் வந்து இந்த நுரெல்லாம் வர விட மாட்டேன், இப்படியே ஆஃப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இப்படியே கொஞ்சம் லைட்டாக சூடானாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்க போகிறேன். மாற்றி வச்சுட்டு அந்த கடாயிலே நான் வந்து கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். சுவையான கோவக்காய் வறுவல். அதுக்கு இந்த கடையை அடுப்பில் வச்சுப்பேன். இப்போ நான் வந்து கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், கோவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஒன்லி கோவக்காய், எண்ணெய், கடுகு, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு. என்ன சூடாயிடுச்சு, கடுகு, பூண்டு, நசுக்கிய பூண்டு, இதே பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், இதை வந்து நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். சால்ட்டு, வெறும் வெள்ளம் பூ. சூப்பராக கோவக்காய் வறுவல். வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். கருவேப்பிலை இப்போ அப்படியே மூடி வச்சிடலாமா? அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவிட்டு வரேன். அரிசியை கழுவிட்டேன்னா சாப்பாடுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நிறைய வெந்துச்சுன்னா அதை நல்லா வதக்கணும். இந்த தண்ணி போடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்படியே வச்சுக்க வேண்டியதான். இடித்து வச்ச ரசம், கோவக்காய் வறுவல் இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா? செம்ம. இது ஒன்றுமே ரொம்ப போடல. நான் எண்ணெய் ஊற்றினா, கடுகு போட்டேன், கருவேப்பிலை இதை போட்டு இடித்த பூண்டு, வெறும் கோவக்காவும் மிளகாத்தூள் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த வறுவல். இது மழைக்கு அதுக்கும் நம்ம ரசம் போட்டு, குழஞ்ச சாப்பாட்டில் ரசம் போட்டு இந்த கோவக்காவை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கோவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது அப்படியே மூடி வச்சுருவோம். ஓகே, ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருவோம். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.